மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்த உள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார். மெரினா கடற்கரையில் அவரது நினைவிடத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடம் மற்றும் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்தில் தமிழ்நாடு முதல்வர் இன்னும் சற்று நேரத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திருக்கிறார். இந்த நிலையில சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டிருக்கிற அண்ணா நினைவிடம் மற்றும் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்துல பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய கலைஞர் நினைவிடத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு முதல்வர் மலர் தூவி மரியாதை செலுத்தும் வகையில பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நினைவிடம் வளாகம் முழுவதுமே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துருக்கிறாங்க. பொதுமக்கள், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே மலர் வளையம் வைத்து மலர் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில இங்கே பொதுமக்கள் தற்பொழுது இங்கே எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை. அதன் பிறகுதான் பொதுமக்களுக்கு இங்கே அனுமதி வழங்கப்படுகிறது. மேற்கொண்டு இங்கே பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதல்வருடன் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் என பல்வேறு நிர்வாகிகள் இங்கு கலந்துக்கிறதுனால கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில இங்கு ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கும் காட்சி தற்பொழுது இங்கே மலர் வளையத்துக்கு முன்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மலர்களால் இந்த வளாகம் முழுவதுமே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இதுக்கு, அதாவது நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்துவதற்கு முன்பாக ஓம்பதூரார் மருத்துவமனை வளாகத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு முதல்வர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வாலாஜா சாலை வழியாக அமைதி பேரணியாக முதல்வர் நடைப்பயணமாக வந்து மெரினா கடையில் இருக்கக்கூடிய இந்த நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். இந்த நிலையில வாலாஜா சாலை முழுவதுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு குறிப்பாக அந்த வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய இந்த சாலையில பல்வேறு மேடைகள் அமைக்கப்பட்டு கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள், விவசாயம், கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் அவர் எடுத்து வச்ச பல்வேறு திட்டங்களை விளக்கும் வகையில கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள்னு ஏராளமானோர் கலை நிகழ்ச்சிகளின் வாயிலாக கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகளை வெளிப்படுத்த இருக்கிறாங்க. அதுவும் இன்னும் சற்று நேரத்துல துவங்க இருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் வாலாஜா சாலையில நடைபயணமா வரும் பொழுது அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்படும். அது நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில இந்த மாதிரியான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்த பிறகு தமிழ்நாடு முதல்வர் நினைவிடத்தை வந்தடைவார். இங்கே இருக்கக்கூடிய கலைஞர் அவருடைய சிலைக்கும் அன்னாரது சிலைக்கும் அவர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.